ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வஞ்சிரம் மீன் மசாலா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சட்டியில் என்னெல்லாம் இருக்குதுன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு முதல்ல தாளிச்சிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நாம் கொஞ்சம் தேங்காய், 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், பெப்பர் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சதை எண்ணெய் சட்டி காஞ்ச பிறகு போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கணும். ஸோ இப்போ அந்த வதக்கல் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இதை வதக்கி விடுவோம். வஞ்சிரம் மீன் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான இது. அது கொஞ்சம் லாங்கான ஒரு மீன், சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லாங் மீன். அது கொஞ்சம் மீன் நம்ம வாங்கினா ஒரு 1 kg நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிக்கிட்டோம் போயிட்டுருக்குது. ஸோ இது எப்படின்னா மீனை நல்லா கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுற மீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெப்பர், உப்பு இது 4ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஊற வைக்கணும். ஊற வச்சு ஒரு 15 minutes ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து அது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பொரிக்கிற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வேறெல்லாம் அந்த மீன் குழம்பை இதை நம்ம அப்படியே கிண்டிகிட்டு இருந்தோம். So this is going on. So ஓரளவு நல்லா நேரம் நம்ம கிண்டியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மீன் மசாலாவுக்கு ஒரு பேனில் ரெடி ஆகிட்டுருக்குது, இன்னொரு பேனில் வஞ்சிரம் மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வஞ்சிரம் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். திரும்பியும் அதே மாதிரி அதை கிண்டிகிட்டே இருக்கிறோம். அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். வஞ்சிரம் மீன் குழம்புக்குள்ள ப்ரிப்பரேஷன் சைடில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்திங்கன்னா வஞ்சிரம் மீன் ஃப்ரையோட ப்ரிப்பரேஷனும் சைடில் போயிட்டே இருக்குது. அந்த மீன் ஃப்ரை பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மீன் குழம்பு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிண்டுவோம். பார்த்திங்கன்னா அந்த பண்ண அந்த ரெசப்ஷன் சொன்ன மாதிரி இது பண்ணது இந்த மீன் குழம்புக்குள்ளே அந்த சாலட் மாதிரி நல்லா ரெடி ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சாலட் ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆகிட்டுருக்குது. மீன் குழம்புக்குள்ளே தேவையானது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், ஒரு 3/4 டீஸ்பூன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ
அது கொதிச்சிட்ருக்கோம். மீன்வைல் இந்த வஞ்சிரம் ஃப்ரை பண்ணுறது வந்து ஓரளவு ஃப்ரை ஆச்சுன்னா திருப்பி அப்படியே போடலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸோ புளி கொஞ்சோண்டு புளி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு லைட்டாக கொஞ்ச நேரம் ஊற வச்சு கரைச்சி அதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது அதை இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை இப்போ இதில் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். கரைச்சி வச்ச புளி தண்ணி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணுவோம். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவும் வந்து மீன் குழம்புனால இந்த தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த ஏற்கனவே இருந்த அந்த புளி தண்ணி மீதி இருக்கிறதுல இந்த கொஞ்சம் தண்ணியும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மீன்வாயில் இந்த வஞ்சிரம் மீன் பொரிச்சதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேக வைக்கணுன்னு இங்கே பொரிக்கணுன்னு கொஞ்சம் மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு அதை குடிச்சிட்டே இருக்கட்டும். வஞ்சிரம் மீன் ஃப்ரை வந்து கொஞ்சம் சூடு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேன் மேலே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். அந்த சூடு கொஞ்சம் ரிட்டைன் ஆச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வஞ்சிரம் மீன் ஃப்ரை ஆகும். இங்கே வஞ்சிரம் மீன் குழம்பு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த வஞ்சிரம் மீன் குழம்புக்கான மீன் தலை, வஞ்சிரம் மீன் தலை, அப்புறம் 2-3 பீஸு இதை மட்டும் எடுத்து இதுக்குள்ளே போடுறோம். ஒரு 2 பீசஸ் பக்கம் போடுவோம். ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது. ரொம்ப போல் 2-3-4 பீசஸ் தான் போட்டிருக்கோம். மற்ற இதெல்லாம் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வஞ்சிரம் மீன் ஃப்ரை இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்ருக்குறோம். அந்த கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த வஞ்சிரம் மீனோட டேஸ்ட் எப்படி இருக்க போகுது, எண்ட் ஆஃப் த சமையல் முடியும்போது எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ திருப்பி போடும்போது அந்த கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகு இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து அந்த வஞ்சிரம் மீன் அப்படியே நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா இப்படி திருப்பி போட்டுட்டிங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு பார்ட் எது ஃப்ரை ஆகலையோ அந்த பார்ட்டை நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம திருப்பி போட்டாச்சுங்க. மீன்வாயில் இந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். வஞ்சிரம் மீன் தலையெல்லாம் அதில் போட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாயில் வச்சு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அந்த குழம்பு. உங்களுக்கு தேவையான உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து மீன் ஃப்ரை ஆல்மோஸ்ட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா வஞ்சிரம் மீன் ஃப்ரை பக்காவாக ரெடியாக போகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி.
மீன் குழம்பும் குதிச்சிட்ருக்குது மீன்வைல். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண வஞ்சிரம் மீன் குழம்பு வந்து இந்த ரைஸ் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்கள் வேறு ஏதாச்சும் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ வஞ்சிரம் மீன் குழம்போட ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் வஞ்சிரம் மீன் ஃப்ரையோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.